தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று முதல்வர் ஜெயலலிதா உரையாற்றினார். அப்பொழுது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமலில் இருந்தபோது அதனை விலக்கியது திமுக தான் என்றும், தங்களது ஆட்சியில் மதுவிலக்கை அமல்படுத்தும் நோக்கத்தில் 500 கடைகள் மூடப்பட்டதுடன் கடைகளின் நேரத்தை குறைத்ததாக கூறினார். மேலும் மதுவிலக்கை அமல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து முதல்வரின் பேச்சுக்கு பதிலளித்து பேசுவதற்கு திமுகவினர் வாய்ப்பு கேட்டனர். அதற்கு சபாநாயகர் தனபால் மறுப்பு தெரிவித்தார். இதனை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டுமென பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசிய போது திரு கருணாநிதி அவர்கள், அதாவது அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள், நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது கள்ளச்சாராயம் என்பது ஒழிக்க முடியாத ஒன்று என்பதுதான். அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாததற்கு காரணம் மதுவிலக்கு திட்டத்தில் நாம் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது என்றால் அவர்களை விட இன்னும் நல்ல சரக்குகளை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதிலேதான் வெற்றி பெற முடியுமே தவிர வேறு வழியிலே வெற்றி பெற முடியாது என்பதற்கு இன்றைய உலக நிலை, உலக பண்பாடு, உலக கலாச்சாரம் சாட்சியாக இருக்கின்றது என்றார். மதுவிலக்கு குறித்து இதுதான் திரு கருணாநிதி அவர்களின் உண்மையான கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரையில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதில் நான் உறுதியாக உள்ளேன்.